ஹலோ மக்களே. எல்லாருக்கும் ஆஹ் காலை வணக்கம். இன்னைக்கு வந்து நான் வந்து எப்படி டீப் சீக்கோட R1 மாடலை வந்து லோக்கல் லேப்டாப்ல ரன் பண்றதுன்றத சொல்ல போறேன். சரிங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கூகுளில் போயிட்டு ஓலாமான்னு சொல்லி தேடணும். ஓலாமான்னு தேடணும்னே ஃபர்ஸ்ட் இந்த வரும். இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா விண்டோஸுக்கா மேக்குக்குன்னு வந்து அவங்களோட சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணணும். இப்போ நான் என்னென்னா இப்போ விண்டோஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் டவுன்லோட் ஓலாமான்னு போயிட்டு இங்கே போயிட்டு இதில் விண்டோஸ் டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் லினக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா லினக்ஸ்க்கு அந்த கமாண்ட் ரன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேக்குக்கு தனியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் விண்டோஸ்க்கு வந்து டவுன்லோட் பண்ணோன்னே என்ன ஆகுனா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி சாஃப்ட்வேர் வந்துடும். இது வந்து ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு நான் இன்ஸ்டால் பண்ணணும். சரிங்களா? எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சாஃப்ட்வேருக்கு வந்து ஃபுல் அட்மின் ரைட்ஸ் அக்சஸ் தரணும். அதனால் ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு அக்சஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா நம்மளோட விண்டோஸோட பவர் ஷெல் போகணும். விண்டோஸ் பவர் ஷெல் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். இங்கே என்ன பண்ணலான்னா போய் ஓலாமா வெர்ஷன் 2 ஐஃபோன் போட்டுட்டு அந்த வெர்ஷனை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிடும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம இங்கே போகணும். நம்ம இந்த வெப்சைட்லேயே வந்து மாடல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா மாடலுமே இருக்கும். லைக் என்னென்ன மாடல்லாம் லோக்கலில் ரன் பண்ணலாம். இதில் லேட்டஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆர் ஒன் தான் வேணும். ஆர் ஒன் தான் இப்போ இருக்கிறதுலே ஓப்பன் ஏ பர்ஃபார்மோட ஓவனுக்கு ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் தருது. இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு வந்து இப்போ இது இன்னொன்று பார்த்துக்கோங்க. மாடல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட தான் இருக்கணும். 4.9 வரைக்கும் இருக்கிறது வரைக்கும் ஓகே, லோக்கலில் ரன் பண்ணலாம். அதுவும் என்னென்ன தேவைன்னா உங்கள் லேப்பில் உங்களோட ரேம் வந்து 16 GB இருக்கணும். ஓகேங்களா? இப்போ உங்கள் என்னோட ரேம் வந்து 8 GB தான் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா 8 GB இருக்குன்னா இப்போ நீங்கள் 1.5 பில்லியன் இருக்க மாடல் மட்டும்தான் யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ண முடியும். சரிங்களா? நான் வந்து இல்லை எனக்கு வந்து நான் 4.9 GB இருக்கிறத எடுத்து போட்டேன்னா மேபி சிஸ்டம் வந்து எக்ஸாஸ்ட் ஆகி ஷட் டவுன் ஆக சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் ப்ராசஸ் எதுவும் ரன் பண்ணாமல் இருக்கணும். இப்போ இந்த ஆப் ரன் பண்ணுறீங்கன்னா மேக் ஷூர் நீங்கள் ஒரே ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணியிருக்கணும். லைக் லெஸ் சாஃப்ட்வேர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் வச்சிருக்கிறது வந்து 16 GB சிபியூ என்கிட்ட இருக்குது, ரேம் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ண இருந்தாலும் நான் இப்போ 1.5 பில்லியனே எடுத்து டெஸ்ட் பண்ணுறேன். அது என்ன ஓகேங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரியும் ஓலாமா ரன் இந்த கமாண்ட் வந்து இங்கே காப்பி பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி விண்டோஸ் பவர் ஷெல் போட்டோம், ஆல்ரெடி செக் பண்ணியிருக்கோம். அதில் போய் இப்போ ரன்னு கொடுத்தீங்கன்னா செக் பண்ணும். இப்போ நான் ஆல்ரெடி மாடல் டவுன்லோட் பண்ணி இருக்கிறதால நெட் கனெக்ஷன் இருந்து நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். அதனால ஆல்ரெடி டவுன்லோட் ஆனதால் லோக்கல் வந்து அப்படியே எடுத்துக்கிச்சு. இப்போ இங்கே வந்து நீங்கள் கொஷின் கேட்கலாம். ஸோ இப்போ மோஸ்ட்லி போகிறேன், கேன் யூ ரைட் a simple code for reading two image files and merge them into merge them and save it as PNG file. இப்போ இந்த மாதிரி கோடு எழுத சொல்லியிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா இது ஏதோ கோடு எழுதிருச்சு. CV2 வச்சு எடுத்து இமேஜஸ் 2 இமேஜ் கொடுத்து அது மெர்ஜ் பண்ணுற மாதிரி எழுதிக்கிச்சு. இது அட்வான்டேஜ் என்னன்னா ஓலாமா மாடல் லோக்கல் இன்ஸ்டால் பண்ணுறது. இப்போ ஸ்டார்ட் அப்ஸு இல்லைனா எனக்கு ஒரு சிலர் வந்து எனக்கு ஓப்பன் சப்ஸ்கிரிப்ஷன் தேவையில்லை, எனக்கு வந்து ஜெமினி தேவையில்லைன்றவங்கலாம் இந்த மாதிரி மாடலை லோக்கலில் ரன் பண்ணி அவங்களோட பர்சனல் ஒர்க்குக்கு சால்வ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து ஃபைனான்ஷியல் டாக்குமெண்ட்ஸு அந்த ஆடிட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனாலிசிஸ் பண்ண நீங்கள் சேட்பாட்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த ChatGPT இதெல்லாம் இதை வச்சு பண்ணும்போது என்ன ஆகுனா உங்கள் டேட்டா வெளியே போகாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் உள்ளே தான் எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ப்ரைவசி இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ணும். அடுத்து என்னன்னா காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஸ்டார்ட் அப் ரன் பண்ணிட்டுருக்கேன். இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எனக்கு வந்து நாங்கள் என்னோட ஏபிஐ மெயினாக வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஓப்பன் ஏஐ தான் வச்சு பண்ணிட்டுருக்கேன்ற போது நீங்கள் இந்த மாதிரி மாடலை எடுத்து உங்கள் தனியாக சர்வர் ஹோஸ்ட் பண்ணி டெப்ளாய் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் லெவலில் வந்து இது எடுத்துகிட்டு போகலாம். உங்கள் ப்ராடக்ட் காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும், ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும். சரிங்களா? இது முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ஓகே எனக்கு இது யூஸ் பண்ண தேவையில்லைன்னா நீங்கள் என் பண்ணுறதுக்கு பாய்னு என்டர் பண்ணால் போயிடும். அதுக்கடுத்து இது விண்டோ க்ளோஸ் பண்ணால் அவ்வளோதான். அப்போ நீங்கள் திரும்ப வேணும்னும் போது மல்டிபிள் ஆப் ரன் பண்ணாமல் இதுவும் என்ன நெசசரி தேவையோ அதை மட்டும் ரன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன மாடல் வேணுன்றது போய் இங்கே செலக்ட் பண்ணிடுறோம்.
இப்போ எனக்கு வந்து நான் லைக் 7.b வேணும்னா 7.b செலக்ட் பண்ணி நான் இங்கே 7 அந்த பில்லியன் பாருங்க 7 பில்லியன் இருக்கிறத மாடல் வேணும்னா அதை ரன் பண்ணணும். அதை ரன் பண்ணால் நான் ஆல்ரெடி அதுவும் டவுன்லோட் பண்ணியிருக்கிறதால எனக்கு டைரெக்டாக வந்துடும். இப்போ ஓகே எனக்கு வேணாம் நான் முடிச்சிட்டேன்னா பாய் கொடுத்துடணும். ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஓலாமா ரன் அந்த மாடல் நேம் கொடுக்கணும். இது மட்டும் இல்லை, நீங்கள் மற்ற மாடல்ஸும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாடல் வந்து டீப்சி கார் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து எல்எல்எம் மாடல் எப்படி ஃபைன் டியூன் பண்ணுறதுன்றதை நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.